ஹாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கொல்லிமலையில் நம்ம அடுத்த வீடியோ என்ன பார்த்தோம்னா மாசிலா அருவி தான். இந்த மாசிலா அருவி பார்த்தோம்னா 200 அடி உயரம் கொண்ட ஒரு மலையிலிருந்து கொட்டக்கூடிய ஒரு அற்புத நீர்வீழ்ச்சி. ஏன்னா பல மூலிகை செடிகள்லாம் கடந்து வரதுனால இந்த அருவிக்கு மாசிலா அருவின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு மாசுமே இருக்காது, குளிக்கும் போது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இங்க நிறைய பேர் வந்துட்டு போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த அருவி பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம மாசி பெரியண்ணசாமி கோவிலுக்கு போகிற முறை இந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த அருவியை பற்றி தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி இருக்கு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் போன ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்ப்போம். இப்போ நம்ம கொல்லிமலையில் நம்ம போய் அடுத்தது போய் பார்க்க போகிறது பார்த்தோம்னா மாசிலா அருவி. இந்த அருவி தான் ரொம்பவும் அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அங்கே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அது மட்டும் ரொம்பவும் அழகாக இருக்குது. இந்த இடமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குளிராகவே இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி அழகாக இருக்குன்னே சொல்லலாம். அங்கே போயிட்டு அந்த அருவி எப்படி இருக்குது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த அருவிக்கு ஏன் பேர்னா மாசே இல்லாத அருவி, இந்த ஒரு மாசுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அற்புதமான ஒரு அருவி, அதை தான் போய் பார்க்க போகிறோம். இந்த மாசிலா அருவி பார்த்தோன்னா இயற்கை ஏழ்மிக்க ஒரு அற்புதமான ஒரு இடம்னு சொல்லலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் தான் இந்த மாசிலா அருவி இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு நீர்வீழ்ச்சினே சொல்லலாம். எதற்காக பார்த்தோம்னா பல மூலிகை செடிகளை கடந்து தான் இந்த அருவி வர்றதா சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த அருவியில் நீங்கள் குளிச்சா உங்கள் உடம்புக்கும் நல்லது, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான நீர்வீழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாசிலா அருவியை. இந்த மாசிலா நீர்வீழ்ச்சியை பார்த்தோம்னா 200 அடி உயரத்திலிருந்து விழக்கூடிய அற்புதமான ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நீர்வீழ்ச்சினே சொல்லலாம் இந்த நீர்வீழ்ச்சியை. ஏன்னா பல மூலிகை செடி மரங்களை கடந்து வர்றதுனால இதில் நீங்கள் குளிக்கும்போது ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை உணர முடியும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நாள் முழுவதுமே அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசிலா அருவியோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்தீங்கன்னா மூலிகை நிறைந்த தண்ணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுவர்கள் விளையாடக்கூடிய ஒரு பூங்காவும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மூலிகை எண்ணெயுடன் கூடிய மசாஜும் பண்ணிட்டு நீங்கள் இந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வசதியும் இங்கே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு நேரம் வேணால் குளிக்கலாம், மனநிறைவோடு குளிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அற்புத நீர்வீழ்ச்சினே சொல்லியிருக்காங்க. இந்த மலை பார்த்தோன்னா மூலிகை நிறைந்து ஒரு பசுமையான மலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் வரணும்னா பல கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து தான் இங்கே வர முடியும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தோடு இயற்கையின் அழகை கண்டு களிக்கக்கூடிய ஒரு அற்புத மாசிலா அருவினை இந்த இடத்த சொல்கிறாங்க. ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த மாசிலா அருவி பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குன்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் பின்னாடி தான் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. ரொம்பவும் சூப்பரான ஒரு அருவினே சொல்லலாம். உனக்கு எப்படி இருந்துச்சு? ஆமாம், அற்புதமான ஒரு அருவி. அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி அதிகப்படியான மூலிகைகள் கலந்து வருது. அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா மாசிலா அருவின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம குளிச்சுட்டு போனாலே ரொம்பவுமே புத்துணர்ச்சியோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வரணும் ஆசைப்பட்டீங்கன்னா கூகுள் மேப் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.